Welcome to Mike Strom. In the show, Mike Strom Voice. ரீசெண்டாக இந்த வீடியோ தான் இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன மேட்டர்னு பார்த்தா பராசக்தி படம் சுதா கங்காராவோட டைரக்ஷனில் ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸ்டோன் பிரஷ் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ஒன் ஆஃப் த ஒரு அட்வர்டைசிங் பார்ட்னர் மாதிரின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 70% கன்ஃபார்ம் தான் பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் கீழெல்லாம் போய் பார்த்தா நான் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் எதனால் இந்த வீடியோ இப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம விஜய் அவர்களோட ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு தான் வருது அப்படின்ற நியூஸை இப்போ ரீசெண்டாக தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து டான் பிக்சர்ஸ், அதாவது பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற டான் பிக்சர்ஸோட சிஇஓ ஆன ஆகாஷ் பாஸ்கரன் அவரோட டான் பிக்சர்ஸ்ன்ற அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை டேக் பண்ணி இந்த பொங்கல் பட்டாசாக இருக்குன்ற மாதிரி எமோஜிலாம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோன் பிரஷ் ஸ்டுடியோஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட டிஜிட்டல் பார்ட்னர் அந்த மாதிரி தான் தோணுது. அப்படி தான் சொல்கிறாங்க. கீழேயும் நான் சொல்ல ஊருக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு சிலர் என்னன்னா, ஒரு மெயின் கண்டென்ட்டை புரிஞ்சுக்காம ஆகாஷ் பாஸ்கரன் போட்டிருக்காரு. டான் பிக்சர்ஸ் வந்து ஒரு 4 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து தனுஷோட இட்லி கடை, அண்ட் ரெண்டாவது வந்து சிம்பு வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 49 நினைக்கிறேன், SR 49 சம்திங் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இவரோட சிவகார்த்திகனோட பராசக்தி படம், அப்புறம் வந்து அதர்வா முரளி நடிக்கிற இதய முரளின்ற படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதய முரளின்ற படம் வந்து ஆகாஷ் பாஸ்கரோட ஓன் டைரக்ஷனில் வருது. இப்படி இருக்கும்போது எதற்காக இவங்க வந்து சிவகார்த்திகேயன் படம் தான் அப்போ வரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரில. அண்ட் அது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் ஒரு சில கலவரங்களும் போய்கிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதுவும் சொல்லாமல் சிவகார்த்திகேயனை மென்ஷன் பண்ணி திட்டினதாகவும், அதற்கு அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக பொங்கல் என்ன கொப்பவுண்டு சொத்தா அப்படின்றான் கேட்குற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக KGF-ஓட டெம்ப்ளேட் எடுத்து போடுறது இல்லடா உங்க அப்பன்து, ஏன்னா உங்க ஒப்பன் நான் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்ஸிக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. கரியர் பீக்கில் இருக்கான்னா வி ஆர் கம்மிங் அப்படின்னு இவங்க போடுறதும், அண்ட் அதுக்கு அவங்க பதிலடி கொடுக்குறதும், பதிலடி கொடுத்ததை பார்த்துட்டு ஹோல் கொலியூட் எகென்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சொல்கிறதும், எனக்கு அந்த விஷயந்தான் இதெல்லாம் வந்து டாக்ஸிக் தான். ஓகே, இது வந்து ஃப்ரேமில் காட்டப்படுற ஒரு இஷ்யூ. ஆக்சுவல் பிஸ்னஸ்க்கு வருவோம். ட்விட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து 6 மணிக்கு வரும்னு போட்டிருந்தாங்க. 6 மணிக்கு போய் பார்த்தா ஜனநாயகன் வந்து 2026 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு போட்டிருந்தாங்க. அடுத்த ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே மினிட்ஸ், ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு டான் பிக்சர்ஸோட சிஇஓ ஆன ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து பொங்கல் 26 சம்திங் போட்டு பட்டாஸ் அந்த மாதிரியான எமோஜிலாம் யூஸ் பண்ணி டான் பிக்சர்ஸை டேக் பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா, ஓகே பராசக்தி படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னா, அவங்க கையில் 4 படம் இருக்குது, பட் பராசக்தி படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு சில சிவா ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க போட்டதும், என்னடா சண்டைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டாக்ஸிக் ஃபேன் வாரும் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, டான் பிக்சர் சைட்லேருந்து 4 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவா அண்ட் தனுஷ், அப்புறம் சிம்பு, அப்புறம் வந்து அதர்வா முரளி வச்சு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அது வந்து பராசக்தி படமாக தான் இருக்கும் பொங்கலுக்கு வரும்ன்ற ஒரு அசம்ஷன் வந்துச்சு. இதை விஜய் ஃபேன்ஸும் கன்ஃபார்ம் பண்ணி ஏன் ஃபைட் பண்ணாங்க. ஓகே பார்ப்போமா. ஆகாஷ் பாஸ்கரன் வந்துட்டு க்ளோஸ் டு த இவர்னு சொல்லுவோம் இப்போதைக்கு. இவருக்கு ரொம்ப க்ளோஸ். வழக்கமாக தமிழ் சினிமாவை பொறுத்தவரை இந்த பழைய படங்கள், பழைய ஹிட்டான படங்கள், எம்ஜிஆர் காலத்து, ரஜினி காலத்து பழைய ஹிட்டான பல படங்களோட டைட்டில் எடுத்து வைக்கிறது வந்து இங்கே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். ஏன்னா வந்து ஈஸியாக ஆடியன்ஸை ரீச் ஆகிடும். அதுவும் முக்கியமாக யங்ஸ்டர்ஸை ரீச் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டரில் சென்சேஷனல் ஆக்டருக்கு. பட் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளெல்லாம் போகணும், பழைய ஆளுங்கள்ட்டெல்லாம் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த பழைய டைட்டில் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த வகையில் பராசக்தின்ற டைட்டிலை வந்து எடுத்து இந்த படத்துக்கு வச்சது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைனாலும், சிவாஜி அவர்களோட ஃபேன்ஸ் கிளப்லேருந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. எப்போ பராசக்தி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்காது, அவரோட பெருமையை கருதி இந்த டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு போராட்ட அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. இது வந்து இப்போ நடந்திருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து சிவாஜி அவர்களோட ரசிகர்கள் தொன்று தொட்டு அவரோட படங்களோட டைட்டிலாக இருக்கட்டும், எது பண்ணாலும் சரி
மரியாதையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன் வச்சுட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இவ்வளோ காலமாக வந்த சிவாஜியே ஃபாலோ பண்ணுற ரஜினி அவர்களுக்கே இந்த டைட்டில் கிடைக்கல. பட் இப்போ வந்து இந்த பராசக்தின்ற டைட்டில் இந்த படத்துக்கு அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு டவுட்டும் எனக்கு வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பராசக்தி படம் வந்து 1952 வந்திருக்கு, அக்டோபர் மாதம் 17 இந்த படத்துக்கு வசனகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆகாஷ் பாஸ்கரன் க்ளோஸ்ன்ட்டு, அவரோட அப்பாவுக்கு அப்பாவான இவர் தான் மு கருணாநிதி அவர்கள். அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வசனகர்த்தா. செம்மையாக இருக்கும் டைலாக்லாம், அதுவும் அந்த கோட் சீன்லாம் செம்ம ஃபயராக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தா கூட செம்ம கூஸ் பம்ஸாக இருக்கும். பஞ்சத்தின் குத்தமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? அந்த அளவுக்கு நல்ல வசனங்கள் எழுதியிருப்பாரு. அவர் எழுதப்பட்டதுனாலயோ என்னமோ, சிவாஜியோட பெரிய வெற்றிக்கான படமா இருந்தனாலயோ என்னமோ, அந்த படத்துக்கு நான் டைட்டில் வந்து பெருசா வெளியே யாருக்கும் கொடுக்கப்படாம இருந்துச்சு. ஆனா இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பாயிண்டா. இப்போ ப்ரெசண்ட்டை பொறுத்தவரை, இப்போ இருக்க பராசக்தி படத்தை பொறுத்தவரை 1965 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி எதிர்ப்பு பற்றின ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு பரவலாக பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டில் சுதா கொங்காரா இந்த ப்ராஜெக்ட் வந்து புறநானூறுன்னு டைட்டில் பட்டிருந்ததா ஒரு நியூஸ் இருக்குது. இதே சப்ஜெக்ட் தான் டைட்டில், நானும் பார்த்தேன் நினைக்கிறேன், கிடைச்சா போடுறேன். இதே சப்ஜெக்ட் தான். ஆனால் சூர்யா அதில் இருந்தார், காஸ்டாக இருந்தார். அவர் விலகிட்டார். இப்போ வந்து சூர்யா வந்து மும்பையில் செட்டில் ஆகிட்டார். அதையும் இங்கே குறிப்பிட்டுக்கலாம். அவர் விலகினதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஓன் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் விலகினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனும் இல்லையா. ஸோ அங்கேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்து இன்னொரு பெரிய ஆக்டர் வச்சு பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் அமரன் வந்து பெருசாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டுருக்கு. அந்த ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்லாம் தனியாக போய் அந்த படத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படத்தை பார்த்தாங்க இல்லையா. படத்தை பார்த்து பாராட்டவும் செஞ்சாங்க. அது முகுத் வரதராஜுக்காகவா இல்லை இந்த சிவகார்த்திகேயன் அடுத்த படம் பண்ண போகும் பராசக்தி படத்துக்காகவா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ தான் தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் பேச நினைப்பது ஹிந்தி எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் சூழ்நிலையும் ஹிந்தி எதிர்ப்பு தான். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதை பிளான் பண்ணி தான் இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்டே ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து படம், இந்த திரைப்படம்ன்றது வந்து நம்ம சார்லி சாப்ளின் காலத்துலேருந்துமே சரி, இந்த திரைப்படம், இந்த கேளிக்கைன்றது வந்து இது மூலமாக அரசியலை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மெயின் ஆர்க்காக வச்சு தான் இந்த மாதிரி இந்த திரைக்கலை நாடக கூத்து அப்படின்றதுலேயே ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ சினிமாவுக்கு அடிக்டடாக ஈர்க்கப்பட்டு இருக்காங்கன்றதுக்கான காரணம் இதுதான். அது மூலியமாக தான் நிறைய அரசியல் கருத்துக்கள் சொல்லப்பட்டுச்சு. அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு சேரப்படும் விதமாக இருந்தது வந்து இந்த கலையை பயன்படுத்தி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதை இவங்க டார்கெட்டாக வச்சு தான் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த பராசக்தின்ற இந்த படத்தை, அதுவும் சென்சேஷனல் டைட்டில் இருக்க இந்த படம்லாம் வந்து நம்ம ஒரு 60-70 வயசு இருக்கவங்களுக்கு பராசக்தியா, யார் பராசக்தி அப்படின்ற மாதிரி ஈஸியாக போய் பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த படம் பேச நினைக்கும் அரசியல் அண்ட் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அப்போ இங்கே நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் என்ன நடக்கும்? ஹிந்தி எதிர்ப்பு யார் பேசுகிறா இல்லையா. அதே மாதிரி ஓரளவுக்கு சென்சேஷனாக இருக்க ஒரு ஆக்டர் அண்ட் பழைய டைட்டில் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கும் அது ஈஸியாக, அந்த காலத்தில் அப்போது பாமர மக்களுக்கு பேச நினச்சதே வேற, அந்தளவுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எடுப்பாங்கன்ற மாதிரியான நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியுலகம் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். அவங்களுக்குலாம் வந்து இது வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானில் தான் இந்த பராசக்தி மொத்த படமும் ரெடியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுக்கு குண்டு போடும் துண்டு போடும் விதமாக குண்டு போடும் விதமாக, அதுக்கு குண்டு போடும் விதமாக தான் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தை உள்ள சொருகிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் வெளியே எப்படி போர்ட்ரேட் ஆயிருக்குன்னா, ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வருது, அந்த படத்துக்கு எகென்ஸ்டா அது ஒரு பொலிட்டிக்கல் படம் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அந்த படத்தை உடைக்கணும், அவர் என்ன சொல்ல வராருன்ற இதை உடைக்கணும் அப்படின்ற காரணத்தினால சிவகார்த்திகேயன் படத்தை இவங்க போட்டிக்கு விடுறாங்க. அதை வச்சு இது வந்து அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியுது. ஆனால் என்னோட பார்வைக்கு பொறுத்தவரை இது ப்ரீ பிளான்டாக பண்ணப்பட்ட பராசக்தி ப்ராஜெக்ட் தான். பொங்கலுக்கு அவங்க பராசக்தியை தான் வர வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு தாட்டு, ஜனநாயகன் தான் ஊடால வந்து புரிந்துருச்சுன்னு எனக்கு ஒரு தாட்டு. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த படம் வந்து அவங்க பேச நினைக்கும் அரசியல் அப்படி இது எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை சுற்றி இருக்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த படம் வர மாதிரி இருந்தது. அதுக்கு வந்து ஜனநாயகன் உள்ளே பூந்தது வந்து ஒரு சிறிய காண்டு தான். ஆனால் இதை புரிஞ்சுக்காம நம்ம வெளியில் இருக்க கிடோஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன துப்பாக்கி கொடுத்த எங்கள்கிட்டயே சண்டைக்கு வரையான்ற மாதிரி பேசுறது, இதெல்லாம் எனக்கு புரியல. அந்த ஆள் ஒரு பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணி போகிறான்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுங்க, திங்க் பிக்கர்னு அவரே சொல்லியிருக்காரு. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. இப்படி தான் இது ஃப்ரேம் பண்ணப்பட்டுருக்கு. இதனால் என்ன யூஸ்னா,
விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அவரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நடிகர்கள் வட்டாரத்துக்குள்ளேயே அந்த சண்டையை கண்டினியூ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு கட்டத்தில் முதல்ல வந்து யார் முதல் டைரக்டர் நல்ல நடிகரும் கூட, ஸோ அவர் முதல்ல சண்டைக்கு போனார். நடிகனை சண்டைக்கு விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அஜித்தை ப்ரொமோட் பண்ணும் விதமாக ஒரு சில விஷயங்களும் பண்ணாங்க. ஸோ ஃபேன்ஸ் அவங்க வார் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம சைடு எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் விஜய் வந்து அந்த நட்சத்திர சண்டைகளுக்குள்ளேயே, அதாவது அவர்களோட தொண்டர்கள் ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், அவரை ஃபாலோ பண்ணி வரவங்க யாரை வேணா இருக்கட்டும், ஸோ அவங்கள வந்து அந்த நட்சத்திர சண்டைகளுக்குள்ளேயே அந்த டாக்ஸிக் ஃபேன் வாருக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஸோ இப்பயும் அது அவங்க நினச்சி பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. டார்கெட்டை ஒழுங்காக பாருங்க தயவுசெய்து. தேவையில்லாத வேலை, முன்னாடி இருக்க ஃப்ரேமை பார்க்காம பேக்ரவுண்ட் ஒர்க் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பதிலடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால வந்து சிவகார்த்திகேயன் பாவம்னு நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் நடக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு காமன் ஆவரேஜ் மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃபீல்டில் அவங்க முன்னேறத்துக்கு எந்த சான்ஸ் கிடைத்தாலும் அதை விட மாட்டாங்க. அதை தான் சிவகார்த்திகேயனும் பண்ணுறாரு. அதனால் வந்து சிவகார்த்திகேயனை நான் தப்பும் சொல்ல மாட்டேன், தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து அரசியல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஆமாம். இப்போ எல்லா நடிகரும் வந்து அரசியல் கட்சி வைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிப்பீங்களா? சரி, இந்த கேள்விக்கு அவர் ஏற்று போயிட்டாரு. மனசாட்சி பதில் சொல்லிட்டோம். அவர் கட்சி ஆரம்பிக்க போயிட்டாருப்பா. சும்மா இருப்பா நீ. ஏன் இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறது அவருக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது, இது யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இவர் இப்போ நடிக்க போகிற படமும் அந்த ரிலீஸ் ஆகிற டைமும் அது யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? அதனால் யாரெல்லாம் மேனிப்புலேட் ஆகப்படுவாங்க? படித்தவங்க ஓகே, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கவங்க, ஜென்ரல் நாலேஜ் இருக்கவங்க ஓகே போயிடுவாங்க. இன்னமும் ஊருக்குள்ளே இருக்க பல பாமர மக்கள் பலருக்கு வந்து எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்களோட கொள்கைகள் என்ன, இது எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே ஒரு பெரிய பிராண்ட் வேல்யூ மட்டும்தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் முடிவு எடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவருக்கு என்ன, அவர் வந்து ஜஸ்ட் அன் ஆக்டர், அவர் எப்படி டாப்புக்கு போகிறதா அவர் பார்ப்பார். அடிக்கணும்னா அந்த வகையில் அடிங்க. ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி போட்டி இல்லை, ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தியோட பேக்ரவுண்ட் டீம் தான் போட்டி, ரைட்? அதை டார்கெட் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த பராசக்தி படம் அதில் நடித்த ஆக்டர் இவங்களை மட்டும் செய்யாமல் பேக்ரவுண்டுக்கான அதோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஐடியாலஜியில் உள்ள இறங்கி வந்திருக்காரு. பல தடவை சொல்லியிருக்காரு, சின்ன விஷயத்துக்கெலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க, நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் அதை நல்லா யோசிச்சு அதுக்கு தகுந்த பதிலடிலாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து தேவையில்லாத வேலை ஆக்சுவலாக. ஓகே, கரெக்டாக பார்த்து பதிலடி கொடுங்க. இது வந்து சினிமா மிக்ஸ்டு பொலிட்டிக்கல் வீடியோ தான் இது. இந்த மாதிரியான கண்டென்ட் வரது ரேர் தான். ஆக்சுவலாக நான் லேட்டாக பண்ணலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் செய்ய வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். இதான் இன்னைக்கான வீடியோ கைஸ். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ரவிசங்கர்.